யாரே யமுனே வாம்மா வாருங்க சுவாமி. அண்ணனை ஏற்பட்டமா? இல்ல தூங்கட்டும். அவர் வேறில் யாராவது குறுக்கிட்டால் என்ன செய்வார்? அவர் யாரும் தடுக்க முடியாது. சரி, நான் வந்ததா சொல்லு, நான் போயிட்டு வரேன். மார்க்கண்டேயன் வளர்ந்து வருகிறான். இன்னும் 3 தினங்களில் மார்க்கண்டேயனுக்கு 16 வயது நிறைய போகிறது. மிருகண்ட மகரிஷியினுடைய மனைவி மித்ரா தேவி மிகவும் கவலையாக இருக்கிறாள். ஏனே கவலையா இருக்கா? உங்களுக்கு நல்லா கல்வி செய்யணும்னா அப்படி இருக்க முடியும். மார்க்கண்டேயனுக்கு வெள்ளிக்கிழமை 14 வயசு முடிய போகுது. தெரியும், எல்லாம் சிறுவரும் நான் என்ன செய்ய முடியும்? அம்மா, ஏன் கவலையா இருக்க? அது ஒண்ணும் இல்லதாமா. நீ சொல்லாத்தையும் நான் சாப்பிட மாட்டேன். நாராயண நாராயண மார்க்கண்டேய சர்மா தீர்காயுஷ்மான் பவா. உன் ஆசி பலிக்கணும் சுவாமி. சிவன் 16 வயசு தான் கொடுத்துருக்கா. வெள்ளிக்கிழமை அது முடியறதாதான் இவாளுக்கு கவலை. இதுக்கு போய் கவலைப்படலாமா அம்மா? இது ஒண்ணு தெரியாத விஷயமாப்பா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கோங்க, பெற்றவருக்கு தானே தெரியும். சிவன் நிறைய பேரு காப்பாத்திருக்கார். சிவன் கட்டி புடிச்சிருந்தா கைவிடவே மாட்டேன். அதே தேரசுவாமி வருடமா நாராயண நாராயண. நானும் வரேன். சிவாய வானவர் மேல சொந்தரமாவது நீர துதிக்க படுவது நீர தந்திரமாவது நீர சமயத்தில் உள்ளது நீர தூரவாயுமை பங்குவன் திரு ஆலவயான் திருநீரே திரு ஆலவயான். மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா, வீர் எனக்கு போறியே. எனக்கு சிவ பூஜை எப்போ முடியும்னு தெரியல. அப்பமா வரேன். இல்ல இப்பவே வரணும். தேவி இருக்கிறாள். அவள் பாகம் தான் உடைக்கிறது. பாகியமே பாகியம். இதெல்லாம் ஒன் தேவில் யாரெல்லாம் மார்க்கண்டேயா நீ சிரஞ்சீவி ஆகும். மார்க்கண்டேயனுடைய புகழ் உலகம் எங்கும் பரவுகிறது. மக்களெல்லாம் அவரை போற்றி பாடுகிறார்கள். இதோ மார்க்கண்டேயனை